பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான மாலை ஜெபத்துக்கு கலந்து கொண்ட அனைவரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கான ஜெபம் சுகத்திற்காக. நோயினால வேதனைப்படுற எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நாம ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கான வேத வார்த்தை, சுகமடைய வேண்டும் என்றிருந்தவர்களை சுகப்படுத்தினார். லூக்கா 9:11. ஹல்லேலூயா. ஒருத்தர் சுகமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்ன்றது தேவனுடைய சித்தம். நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில ஒரு சில சாட்சியை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புறேன். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல இந்த லெஃப்ட் ஹேண்டு கால் முட்டி வந்துட்டு எனக்கு கிராக் ஆயிடுச்சு. ஒரு கம்பெனில நான் வேலை செய்யும் பொழுது அங்க வந்துட்டு ஸ்டாண்டிங் ஒர்க், கண்டினியூவா ஒர்க் பண்ண நின்றுட்டே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ எனக்கு ஸ்டார்டிங்ல ஒரு பெயின் இருந்துச்சு. ஸோ இது எப்பவுமே ஒர்க் பண்ணும்போது ஸ்டாண்டிங் ஒர்க் எல்லாருக்கும் ஒரு பெயின் காலில் இருக்கும் தானே. ஸோ நான் அதனால அதை கேர்லெஸ்ஸாக நான் விட்டுட்டேன். நாட்கள் ஆக ஆக எனக்கு அந்த பெயின் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சுது, வீக்கமாக ஆரம்பிச்சுது. லெகின் பேண்ட்லாம் அப்போ நான் போட்டேன்னா ரொம்ப கால் அப்படியே வீங்கும் அப்படியே நீர் கோத்த மாதிரி ஆயிடும். ஸோ இது என்ன இது பிரச்சனைன்னு சொல்லிட்டு நாங்கள் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப பெயின் ரொம்ப ஹெவியாக இருந்ததால் என்னால் உட்கார முடியல, நிற்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு பெயின் ரொம்ப ஹெவியாக இருந்ததால் போய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும்போது ஓவர் வெயிட் தூக்கிறதாலையும் போன் ரொம்ப பலவீனமாக இருக்கிறதுன்னு பிரகாரமாகவும் உள்ளே இருக்கிற எலும்பு வரைக்கும் கிராக் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படியே நான் விட அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக எனக்கு ரொம்ப கொடுத்துடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். எத்தனையோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. நிறைய உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லை, இதுக்கான காரியங்கள்னு சொல்லி நிறைய டானிக்ஸ் கொடுத்தாங்க, நிறைய டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. ஆனாலுமே எனக்கு சரியாகலை. ஸோ அது என்ன ஆகுச்சுன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக அதிகமாகிட்டே இருந்தது. ஒவ்வொரு ஜாயிண்ட்டாக எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எத்தனையோ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க, மெட்ராஸ்லலாம் கூப்பிட்டு போனாங்க. அதனாலுமே எனக்கு க்யூர் ஆகலை. கலராக டானிக்ஸ்லாம் வர கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கூட சாப்பிட்டுமே எனக்கு அந்த எந்த அளவுக்குமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே என்னோட சரீரத்தில் இல்லாமல் இருந்தது. ஸோ கடைசியாக வந்துட்டு ஒரு செங்கல்பட்டு சைடில் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல் கிடையாது, நாட்டு மருந்து கட்டு போடுறவர்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. ஸோ அங்கே போயிட்டு கட்டு போட்டு வந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். கட்டு போட்ட நாட்களில் நடக்க முடியாமல் படுக்கையாக ஆயிட்ட மாதிரி இருந்துச்சு. ஈவினிங்கில் எங்கள் அம்மா தான் வந்து எல்லாமே எனக்கு உதவி செஞ்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த டைமில் நான் ஆண்டவர் நோக்கி ஜெபிச்சேன். ஆண்டவரே, நான் இப்போதான் உங்களுக்குள்ளே வந்தேன். ஸோ இப்போ எனக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய உபத்திரம், நான் வேலை செய்யும் போது தான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தேன். இந்த பெயின்ஃபுல் வரும்போது தான் ஆண்டவர் எனக்கு தேவைப்பட்டாருன்னு சொல்லலாம். எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் தான் ஆண்டவர் ஞாபகம் வரும் சொல்லியா. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் அந்த டைமில் தான் ஆண்டவர் ஞாபகம் வந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒரு வேத வார்த்தை என் ஞாபகத்தில் வந்துச்சு. பிறருக்காக ஜெபிக்கும் போது யோபு வந்து பிறருக்காக ஜெபிக்கும் போது யோபின் சிறையிருப்ப நோய்கள்லாம் ஆண்டவர் மாற்றினாருன்னு சொல்லிட்டு வேதத்தில் வாசித்தேன். ஸோ அந்த வார்த்தை என் மனசு ரொம்ப ஆழமாக பதிஞ்சுது. ஒரு சில வார்த்தை திருப்பி அகைனுக்கு நம்மளுக்கு பேசிட்டே இருக்கும். நம்ம குணப்பட முடியும் ஒரு சில வார்த்தைகள் ஏவும். ஸோ அந்த டைமில் அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப அதிகமாக என்ன ஏவத்தினால அந்த வார்த்தையை கொண்டு நான் ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன். எனக்காக நான் ஜெபிக்கலைங்க. அந்த முட்டி வலியோட அதே முழங்கால் படிட்டு பிறருக்காக நான் ஜெபிச்சேன். ஆண்டவர், என்ன மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க, வயசானவங்க, சின்ன பிள்ளைகள், ஸ்கூல் போகிற பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நான் வயசு பிள்ளை, வீட்டில் இருக்கேன், எங்கள் அப்பா அம்மா என்னை போஷிக்கிறாங்க கர்த்தர் கிருபையில. ஸோ எவ்வளோ வயசானவங்களாம் இருப்பாங்க, எவ்வளோ பெயின்ஃபுல்லான வாழ்க்கை வாழுவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சுகத்தை கொடுக்கணும்னு சொல்லி அழுது ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆச்சரியமான கிருபையினால கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தார். நல்ல சுகத்தோட பலத்தோட நான் எழுந்து நடக்க ஆரம்பித்தேன். வேலைக்கே போக முடியாது டாக்டர் சொன்னாங்க, நடக்க முடியுமா அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் எல்லாருடைய வாயும் அடைக்கும்படி பெரிய அதிசயத்தை வாழ்க்கையில கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. தேவன் வந்துட்டு எல்லாரையும் நேசிக்கிறவர். ஹல்லேலூயா. நம்மளுடைய வேதனைகளை பார்த்து ஒரு உருகுவாராம். ஐயோ, என் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. வேதத்துல எத்தனையோ பேர் ஆண்டவர் நோக்கி வந்தாங்க, எனக்கு சுகம் கொடுங்க, எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி. ஒருத்தர் கூட ஆண்டவர் புறக்கணிச்சுதா பைபிள்ல கொடுக்கவே இல்லை. எல்லாரையும் சுகப்படுத்தினார், எல்லாரையும் பலப்படுத்தினார். அவர் நம்பி வந்த ஒவ்வொருத்தையும் அவர் தொட்டு சுகமாக்கினார். குஷ்டரோகம், அந்த வியாதி ரொம்ப கொடுமையானது, ரொம்ப நாற்றம் உள்ள ஒரு வியாதி. ஹல்லேலூயா. அந்த வியாதி உள்ளவர்கள் அந்த காலத்துல தீட்டுன்னு கருதப்படுவாங்க. அந்த நோய் வந்தவங்க ஃபேமிலியெல்லாம் விட்டு ஒதுக்கி வச்சு மலையடி வாரத்துல தள்ளி வச்சிருவாங்க. அந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாது. குடும்பத்திலிருந்து நோயின் வேதனையோடு தான் அவங்க வாழணும். ஆனா அப்பேற்பட்டவங்களை கூட தேவன் தொட்டு சுகமாக்குற விதத்துல வாசிக்கிறோம். அவங்கள அவர் புறக்கணிக்கல.
இந்த நாள்லயும் நோயோட கஷ்டப்படுறீங்களா? என் சகோதரி என்னால முடியலங்க, எனக்கு கை கால் வலிக்குது, நோயினால இந்த வேதனையை ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தேவன் உங்களை பார்த்தா பேசுறேன் சகோதரி. இந்த நாளில் இயேசுவின் நாமத்தினால நீங்க ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களை தொட்டு ஆசீர்வாதத்தோடு உங்களை சுகபலத்தோட பத்திரப்படுத்துவார். நீங்களும் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவீங்க. இன்றும் என்னோடு செஞ்சு ஜெபிக்கிறீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாள்லயும் தகப்பன நோயினால வேதனால எவ்வளோ பேர் கஷ்டப்படலாம். ஐயோ என்னால முடியல, என்னால பார்க்க முடியல, என்னால பேச முடியல, நடக்க முடியல, நடுமுதுகு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கை கால் வலிக்குது, தலை வலிக்குதுன்னு சொல்லி எவ்வளோ நோய்கள், எவ்வளோ கேன்சர் நோய்கள், எவ்வளோ அல்சர் நோய்கள், எவ்வளோ கழுத்து பிரச்சனைகள், கண்கள்ல பிரச்சனைன்னு சொல்லி அநேக கண்ணீரோட ஜெபிக்கலாம் சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே அவங்க சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, பலவீன கட்டுகள்லாம் முறித்து போடுங்கப்பா. நீர் தொட்டால் சுகம் ஐயா, நீர் சொன்னால் அவங்க இந்த நிமிஷமே சுகப்பட்டு ஆசீர்வாத வாழ்க்கை வாழ்வாங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தினால இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் இயேசுவின் நாமத்தினால் நீர் தொட்டு சுகமாக்கும்படி வேண்டுகிறேன். இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருத்தர் மேலும் இறங்கட்டும், நோயின் கிரியைகள்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும். இந்த மெசேஜ் கேட்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்கள் மேலும் கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவங்க நோயின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போவதாக தேவனுடைய கரத்தின் வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தினாலே உங்களுக்கு சுகம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.